அப்படியே வியூ பார்த்துட்டு ஜாலியாக போகலான்னு ஒரு ஆசையில் இருக்கேன். என்ன நடக்க போகுது இன்னும் தெரியல. இன்னும் ட்ரெயினை காணா சொல்லலாம். பயங்கர குடும்பம் தான். முன்னாடி போ. ஏறிங்க எல்லாமே டீசல் இன்ஜின் தான். எலக்ட்ரிக்கே கிடையாது இங்கே ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும். நாங்கள் ட்ராவல் பண்ணுற 10:30 ட்ரெயின். 10:30னா 11:30 போன்ற ட்ரெயினில் ஏசி கம்பார்ட்மெண்ட் கிடையாது, ரிசர்வேஷன் கிடையாது. கரையை ஒட்டி அந்த ட்ராக் போயிட்டு இருக்கு. செம்மையான அனுபவம். வியூ நல்லா இருக்கு. ஆனால் ட்ரெயின் வந்து ஆடிக்கிட்டு பயங்கர போகுது. பார்க்கலாம் அப்படி நடந்ததுன்னு ஆரம்பிச்சு. கைஸ், வெல்கம் பேக் டு ஸ்கைலைன் தமிழ். கொலம்புல போர்ட் ஸ்டேஷன் அங்கே தாங்க இருக்கேன், ரயில்வே ஸ்டேஷனில் இருக்காங்க. இப்போ கல்லே போகிறேன். கோல் இங்கே கோல்னு சொல்லுவாங்க, ஆனால் GALLE ஸ்பெல்லிங். அதான் கல்லே நான் சொல்லிட்டு இருந்தேன், ஆக்சுவலாக அது கோலுங்க. ஸோ ரயில்வே ஸ்டேஷனில் வந்து இப்போ டிக்கெட் எடுத்தோங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 10:30 தான் ட்ரெயின், இப்போ 9:30 தான் ஆகுது. 10:30க்கு டிக்கெட் கொடுத்துருந்தாங்க. அடுத்த ட்ரெயின் 10:30க்கு தானா. செகண்ட் கிளாஸ் டிக்கெட் தான் கொடுத்தாங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா 600 வாங்கினாங்க ஸ்ரீலங்கன் மணியில். பையனுக்கு வந்து 300 ரூபாய் ஆஃப் டிக்கெட்டு. பையன் 10 வயசு ஆகுது, அதனால் ஆஃப் டிக்கெட் தான் வாங்கினாங்க. என்னன்னா இது வந்து செகண்ட் கிளாஸ் கோச்சாங்க, அதுதான் டிக்கெட் இருக்குன்னாங்க. ஆக்சுவலாக வாங்கினதுக்கப்புறம் தான் தெரியுது இது வந்து அன்ரிசர்வ் மாதிரி இருக்கும். நீங்கள் சீட்டு இருக்கும், கண்டிப்பாக சீட் இருக்கும், போய் உட்காந்து போங்க அப்படின்னாங்க. கல்லே அந்த கோல் அது போகிற வழி பார்த்தீங்கன்னா அந்த ரயில்வே ஜேர்னி இருக்குது பார்த்தீங்களா, ட்ரெயின் ஜேர்னி அமேசிங்காக இருக்கும் அப்படின்னாங்க. போகிற வழியில் ஃபுல்லாக அப்படி ஷீஷோர்லேயே ட்ரெயின் போகுமா. பட் என்னன்னா என்ன ஒரு பிரச்சனை பார்த்தீங்கன்னா வெயில் அடிக்குது, கசகசன்னு இருக்குங்க. பரவாயில்ல, ஸோ வந்தாச்சு. அப்படியே ட்ரெயின் ஜேர்னி அப்படியே என்ஜாய் பண்ணலாங்க. எனக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா 4th ஸ்டேஷன் இருக்குது. அந்த கவுண்டரில் போய் டிக்கெட் 4th கவுண்டர், அங்கே தான் போய் டிக்கெட் எடுத்தேன். நல்லா அப்படியே அந்த போகிற வழியில் என்ஜாய் பண்ணிவிட்டு கோலில் போயிட்டு ஒரு ரூம் புக் பண்ணி அங்கே நாங்கள் அங்கே ஏரியா சுற்றிட்டு நெக்ஸ்ட் ஸ்டே பண்ணிவிட்டு நாளைக்கு இன்னொரு இடத்துக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக நம்ம வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கையும் போட்டுருங்க. நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, இல்லை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப்பும் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 4th ஸ்டேஷனு பரபரப்பாக இருக்குங்க. இன்றைக்கி சனிக்கிழமை வேறு, கொஞ்சம் ஓரளவு எல்லா ட்ரெயின் கூட்டம் தான் இருக்குது. என்னோட ட்ரெயின் இப்போ நம்ம வந்து கல்லே போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து 5th பிளாட்ஃபார்மில் தான் ட்ரெயின் வருமாங்க. ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி 10:30க்கு தான் ட்ரெயின், இப்போ 9:30 தான் ஆகுது. ஸோ 1 hour அப்படியே இந்த ஏரியாவை சுற்றலாம். பார்த்தா இந்த லக்கேஜ் வேறு இருக்குது, லக்கேஜ் இருக்குது. அதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா வெயில் பயங்கரமாக இருக்குங்க. ரயில்வே ஸ்டேஷன் வாசலில் பார்த்தீங்கன்னா புத்தரோட சிலை ஒன்று இருக்குது. நிறைய இடங்களில் புத்தரோட சிலை பார்க்குறாங்க. இங்கே பாருங்கள், பஸ்ஸு வெளியில் ரயில்வே ஸ்டேஷன் வெளியில் பார்த்தீங்கன்னா நிறைய பஸ் இருக்குங்க. நிறைய பக்கத்தில் உள்ள ஊர்களுக்கு போகிறதுக்கு சிட்டி பஸ் மாதிரி எக்கச்சக்கமான பஸ் நிற்குது. பக்கத்து ஏரியா கொஞ்சம் தூரத்தில் போனால் தான் பஸ் ஸ்டேஷன் இருக்குது. அதுக்கப்புறம் பேட்டான்னு ஒரு ஏரியா இருக்குது. பேட்டாவில் வந்து நீங்கள் வெளியூருக்கு போனால் பஸ் இருக்குது. இப்போ நானே வந்துட்டு கோல் அந்த இடத்துக்கு போகிறதுக்கு பஸ்ஸெல்லாம் கிடைக்கும். பட் ட்ரெயினில் போனால் நல்லாயிருக்கும். அப்படியே அந்த ஷீஷோரை ஒட்டி கடற்கரை ஓரத்துலேயே ட்ரெயின் ட்ராவல் ஆகும் அப்படின்னாங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 200 கிலோமீட்டர் கிட்ட வருங்க. நிறைய சதர்ன் பார்ட் ஆஃப் ஸ்ரீலங்காவில் தான் வந்து கல்லே அந்த கோல் அந்த ஊர் இருக்குங்க. நிறையா வீக்கெண்ட் நல்லா இருக்கும் அப்படின்னாங்க. ஸோ போய் பார்க்கலாங்க. இப்போ ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே வந்தாச்சுங்க. உள்ளே என்ட்ரு பண்ணி பார்த்தீங்கன்னா 3rd பிளாட்ஃபார்ம் இருக்குது. அங்கே ஏதோ ஒரு ட்ரெயின் வந்து எல்லாமே ரெடியாக இருக்குது. ஸோ நம்ம வந்து இந்த படி மேலே ஏறி மேலே போயிட்டு 5th பிளாட்ஃபார்ம் போனோம். 5th பிளாட்ஃபார்ம் அந்த பக்கம் இருக்குது. அங்கே போனால் தான் நம்ம போக வேண்டிய கோல் அங்கே போகிற ட்ரெயின் இருக்கும். 10 மணி தான் வருமா. இந்த ட்ரெயின் வந்து பதிலா போகிற ட்ரெயின். அங்கே ஸோ அங்கே இருக்கிற போலீஸ் அப்படியே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க. எல்லாம் ஃப்ரெண்ட்லியாக பழகுவாங்க. இப்போ நான் கேட்டிருந்தேன், இங்கே வந்து வெயிட்டிங் ரூம் இருக்காங்க, ஏன்னா ரொம்ப நேரம் கொஞ்சம் இது பண்ணுவோம்ல. ஸோ இந்த இருக்குது வெயிட்டிங் ரூமு. ஸோ ஆண்கள் ஓய்வு இல்லம் ஃபஸ்ட்டு சிங்களத்தில் போட்டிருக்காங்க, அடுத்து வந்து தமிழ் அப்புறம் இங்கிலீஷு. ஸோ உள்ளே போய் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கலாங்க. வர தம்பி. ஓ வெயிட்டிங் ரூம் தானே. வெயிட்டிங் ரூம் பரவாயில்ல. சோஃபாலாம் கொஞ்சம் கேவலமாக தான் இருக்குது. ஏசி இருக்கும் பார்த்தா எதுவும் இல்லை. அந்த பக்கம் போய் வாட்டர் பாட்டில் வாங்கிக்கல, பயங்கர தண்ணி தாகாமல் இருக்குது. அப்சர்வேஷன் சலூன் ஒன்று இருக்குது பாருங்களேன். முன்னாடி நல்லா வியூ பார்த்துட்டே போகலாம் பாருங்க. அதெல்லாம் மேலே ஏறி நடந்து போகிறேங்க. ஸோ 9:40 டைம் காட்டுக்கு பாருங்கள். 10:30க்கு தான் கல்லே போகிற ட்ரெயின். ஸோ என் பையன் வந்து அவனும் சேனல் இது பண்ணுறேன்னு சொல்லி லாக் எடுத்துட்டு இருக்கான் பாருங்க. ஓ ஸ்பீடாக போகிறாங்க எல்லாரும். அது 3rd 4 நினைக்கிறேன்.
கைஸ் அந்த தெரியுதுங்க 5th அந்த போர்டு வச்சிருக்காங்க பாருங்க. சரியா கவனிக்கல. இதுதான் 5th பிளாட்ஃபார்ம். இங்கே தான் வெயிட் பண்ணணும். ஸோ இங்கே தான் வந்து கோல் போல ட்ரெயின் வரும். அப்படியே போய் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம். வானத்தெல்லாம் ஐயோ ஐயோ தம்பிக்கிட்டு வா. ஏசியா இருந்தால் நல்லா வந்திருக்கும். ஸோ 600 ரூபாய். இன்ஜின் சவுண்டை பாருங்க, பயங்கரமா இருக்கு. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம். ஏதாவது ட்ரெயின் வரும் சொல்லியிருக்காங்க. பயங்கர சுத்திங்க இருக்கு. அப்படியே ரூம் போயிட்டு காலையிலே குளிச்சுட்டு கிளம்பி ஃப்ரெஷ்ஷாக வந்தோம். இப்போ திரும்பவும் ரூமுக்கு போயிட்டு அங்கே காலையில் ரூம் புக் பண்ணிவிட்டு ஆல்ரெடி ஒரு ரூம் புக் பண்ணியிருக்கேன். அங்கே போய் நல்லா இருந்தால் அதே கண்டினியூ பண்ணலாம், இல்லைன்னா வேறு ரூம் மாற்றிக்கலாம். நிறைய ட்ரெயின் நிற்குது உள்ள. சாரி, 2 ட்ரெயின் தான் நிற்கிது. நிறைய ட்ரெயின் நிற்கிறேன். இந்த பக்கம் ஒரு ட்ரெயின், அந்த பக்கம் ஒரு ட்ரெயின் நிற்குது. ஸோ வாட்டர் பாட்டில் வாங்கிக்கலாங்க. தேசிய பண்ணை விலங்கு அபிவிருத்தி சபை ட்ரிங்கிங் எல்லாமே கிடைக்கும் போடுறது. வாட்டர் பாட்டில் இருக்கா? வாட்டர் பாட்டில் சாட்டர்டே தான். பயங்கர கூட்டம்லாம் இல்லை, கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்குது ரயில்வே ஸ்டேஷன் பொறுத்த வரைக்கும். இந்த வாட்டர் பாட்டில் ஒரு 1/2 லிட்டர் வாட்டர் பாட்டில் தாங்க. 500 ml தான் அந்த வாட்டர் பாட்டில். 100 rupees ஸ்ரீலங்கன் மணி. நம்ம ஊர் ரேட்டுக்கு 35 ரூபா வருதுங்க. 35 rupees நம்ம ஊர் ரேட்டுக்கு. தண்ணி பாட்டில் ஜாஸ்திங்க. நம்ம ஊர் ரயில்வே ஸ்டேஷன்லாம் 1 லிட்டர் பாட்டில் 10 ரூபாய்க்கெல்லாம் கிடைக்கும் இந்தியாவை பொறுத்த வரைக்கும். பரவாயில்ல, அவங்க ஊரில் ஒவ்வொரு ஊருக்கு மாறதானே செய்யும். இப்போ அவங்க ஊரில் இந்த ரேட்டு விற்கிது தண்ணி இதுக்குள்ளே ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே. 100 ஸ்ரீலங்கன் மணி. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2 மணி நேரமாக இங்கேயே இருக்கோங்க. 10:30க்கு வர வேண்டிய ட்ரெயின் 11:30க்கு டிலே சொல்லிட்டாங்க. ஸோ 11:30 ஆக போது. இன்னும் ட்ரெயினை காணோம். இங்கே ஃபுல்லாக ஸ்ரீலங்காவில் ஃபுல்லாக டீசல் இன்ஜின் தாங்க. நம்ம ஊர் மாதிரி எலக்ட்ரிக் ட்ரெயின் எங்கேயுமே கிடையாது. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு ட்ரெயின், நிறையா லோக்கல் ட்ரெயின் மாதிரி போகும், நிறையா கூட்டம் ஏறுறாங்க. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு கோல் போகிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். கிட்டத்தட்ட 2 மணி நேரமாக நானும் என் பையனும். என்னென்னா ட்ரெயின் வரல. பின்னாடி எவ்வளோ பேர் வெயிட் பண்ணுறாங்க பாருங்கள். கிட்டத்தட்ட 10:30க்கு வர வேண்டிய ட்ரெயின் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. 11:30 தான் ஆகணும். இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா டைம் 11:21 ஆச்சுங்க. இன்னொரு 10 minutes வெயிட் பண்ணி பார்ப்போம். அங்கேருந்து அங்கே போகிற ஒரு 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகுறாங்க கல்லே போகிறதுக்கு. இன்னும் நம்ம ஊரில் ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி இங்கே இன்னும் டீசல் இன்ஜின் இருக்குது. நம்ம ஊர் இப்போ டீசல் இன்ஜின் அந்தளவு பார்க்க முடியல. தமிழ்நாடு பக்கம்லாம் வந்துட்டு ஃபுல்லாக இப்போ எலக்ட்ரிக் தான் ஓடிட்டுருக்கு. ஸோ இங்கே டீசல் இன்ஜின் தான். சவுண்டு பயங்கர சவுண்டாக இருக்கும், தடன்னு ஓடும். ட்ராவல் பண்ணி பார்ப்போம். ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருக்கும். அந்த கோஸ்டல் ஏரியாவில் போனாங்க. அப்படியே வியூ பார்த்துட்டே ஜாலியாக போகலான்னு ஒரு ஆசையில் இருக்கேன். என்ன நடக்க போகுது இன்னும் தெரியல. இன்னும் ட்ரெயினை காணோம். இன்னும் டிலே ஆச்சுன்னா அப்படியே கேன்சல் பண்ணி பஸ்ஸில் போகலான்னு பார்க்குறாங்க. முடியலங்க. ட்ரெயின் வந்துட்டுருக்கு அப்படிங்கிறாங்க, அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அந்த ட்ரெயின் வருதுங்க. இப்போ எவ்வளோ பேர் வெயிட் பண்ணுறாங்க பாருங்கள். கிட்டத்தட்ட 2 மணி நேரமாக நாங்கள்லாம் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ தான் ட்ரெயின் வருது. ஆடி அசைஞ்சு வருது. 1 hour டிலேயில் வருது ட்ரெயின். இப்போ செகண்ட் கிளாஸ்னாங்க. செகண்ட் கிளாஸ் தான் எதுவும் நினைக்கிறேன். யாரும் இறங்க மாட்டாங்களா? யாரும் இறங்க மாட்டாங்க போல இருக்கே. இப்போ செகண்ட் கிளாஸா? அசனே என்னடா அவ்வளோ கூட்டமாக இருக்குது. எப்படா போகிறது? இப்போ பஸ்ஸில் போயிடலாம்டா. வர சொல்லலாம். பயங்கர கூட்டமாக இருக்கா? Excuse me. What is this? அது முன்னாடி போ. ஏறிங்க. போய் இடத்த போடலாம். நின்றுட்டே போயிடலாமா? நிற்கிறதுக்கு நின்றுட்டு போயிடலாம். செகண்ட் கிளாஸ் தானே? அசா உட்காரலாமா? அது உள்ளே போய் உட்காரியா? உள்ளே உட்காந்து இருக்கு. அந்த அம்மா இடம் போக மாட்டேங்குது. யாரோ தெரிஞ்சவங்க வரும் போல இருக்கு. நின்றுட்டே ஜேர்னி ட்ராவல் பண்ணலாம். ஓப்பன் டிக்கெட் தான் சார். ரொம்ப சிரமமாக இருக்குங்க. மட்டும் மோசமாக இருக்குது. அவ்வளோ பேர் ட்ராவல் பண்ணுறாங்க பாருங்கள். என் பையன் கூட நின்று தான் போகணும் போல இருக்குது. இந்த ஹாஸ்டலில் போங்க. வைக்கும் பயங்கர ட்ரெயின் குறுக்கிட்டு இருக்கு. அந்த வியூ செம்மாங்க. வேற லெவலுங்க. 2 மணி நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். 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 2 மணி நேரமாக வெயி
ட்ரெயின்ல ட்ராக் வந்து அப்படியே சீஷோர் ஒட்டி போயிட்டு இருக்குங்க. கடற்கரையை ஒட்டி அந்த ட்ராக் போயிட்டு இருக்கு. செம்மையான அனுபவம். ஃபுல்லாக கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு 2.5 மணி நேரம் நல்லா அந்த மாதிரி அடிக்கடி இந்த மாதிரி ஓட்டி கடற்கரை ஒட்டி தான் போவாங்க ட்ரெயின். பயங்கர ஷேக்கா இருக்கு. வேற லெவல் வியூ இருக்குங்க. வேற லெவலான வியூ. போயிட்டு போயிட்டா அது மாதிரி உட்காந்து போற மாதிரி இருக்கு. ஓப்பன் டிக்கெட் போடுறாங்க இருக்குது. வியூ நல்லா இருக்கு. ஆனா ட்ரெயின் சரி வந்து ஆடிக்கிட்டு பயங்கர போகுது. உடம்போட பார்த்துலாம் அப்படி தரதான் ஆரம்பிச்சு. இந்த பக்கம் கடல் பீச்சை பார்த்தீங்கன்னா அப்படியே 100 வரைக்கும் வருதுங்க. போட்டுறது அப்படியே ஒரு எஸ்டேட் எடுத்து வச்சா கடலுங்க. ட்ரெயின்ல பயங்கரமா கொடுக்குதுங்க. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மெயினாக ரிசர்வேஷன்லாம் கிடையாதுங்க. ட்ரெயினை வாங்கிட்டு ஓப்பன் டிக்கெட் போகிற மாதிரி தான் இருக்கும். ஒரு சில ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷன் இருக்கும். அது மேக்ஸிமம் ஏசி கோச் அந்த மாதிரி இருக்கும். சில நூறாளியா அந்த மாதிரி போகிறதுனா நார்மல் தான் புக் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு இப்போ ஒருத்தர் சொன்னார் என்கிட்ட. ஸோ இந்த மாதிரி ட்ரெயினுக்கு கிடையாதாங்க. இப்போ பருப்புடையெல்லாம் விற்கிறாங்க. நம்ம ஊர் ட்ரெயினில் வைக்கிற மாதிரி தான் இங்கேயும் பருப்போட அதெல்லாம் வச்சு சேல் பண்ணிட்டு இருக்காங்க ட்ரெயினில். நல்லா இருக்கும். பயங்கர கொஞ்சம் ஓரளவு கூட்டமாக தான் இருக்குது. இப்போலாம் கூட்டம் வரதுனா இன்னைக்கு கொஞ்சம் கூட்டமாக இருக்குது. ஏன்னா ட்ரெயின் வர 1 ஹவர் டிலே வேறையா, அது கூட்டம் ஜாஸ்தியாக இருக்குது. ஒருத்தம் கையெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சோம்னா ஒரு இதை ஒரு 2 hours கிட்ட இப்படியே நின்றுட்டு தான் போகணும். வர முடியாது. ஒரு பேக் அங்கே மாட்டியிருக்கேன். இன்னொரு பேக்கை தான் ஷோல்டர் பேக் மாட்டியிருக்கேன். பையன் எங்கள் பக்கத்தில் நிற்கிறான். பையனை நிறைய பேர் உட்கார சொல்கிறாங்க. அதெல்லாம் இங்கே நிறைய பேர் பக்கத்தில் உட்கார சொல்கிறாங்க அப்படின்னா அவன் கேட்க மாட்டான். அவன் சங்கரப்படுறான். அப்படியே போக வேண்டியதான். என்ன வைங்க அது இல்லைன்னா ஒரு மார்னிங் ஒரு ட்ரெயின் இருக்கும் 6 o'clock. நான் வந்ததே 8 o'clock தானே இங்கே வந்தோம். குழம்பு வரும்போது 8 o'clock ஆச்சு. மார்னிங் 6 o'clock வந்து ஏசி கோச்சில் வந்து புக் பண்ணிக்கலாம். இந்த ட்ரெயினில் இப்போ நாங்கள் ட்ராவல் பண்ணுறேன் 10:30 ட்ரெயின். 10:30னா 11:30 கொண்ட ட்ரெயினில் ஏசி கம்பார்ட்மெண்ட் கிடையாது, ரிசர்வேஷன் கிடையாதுங்க. நார்மலாக நீங்கள் புக் பண்ணிட்டு அப்படியே வர மாதிரி தான் இருக்கும். அது வந்து செகண்ட் கிளாஸ் டிக்கெட்டு, தேர்ட் கிளாஸ் டிக்கெட் அந்த மாதிரி இருப்பாங்க. நான் புக் பண்ண செகண்ட் கிளாஸ் டிக்கெட் தான் புக் பண்ணிட்டு வந்தேன். ட்ரெயினில் உட்காந்துட்டு கரெக்டாக நீங்கள் ரைட் சைடில் உட்காந்துட்டிங்கன்னா நல்லா வியூ பார்த்துட்டே போகலாங்க. சூப்பராக இருக்குங்க. ட்ரெயின் ஜன்னல் வந்து அப்படியே எல்லா பக்கமும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 134 கிலோமீட்ரு கொழம்புல வந்து கல்லே போகிறதுக்கு. ஸோ அது வியூ சீனரிஸ் வேறு லெவலு. செம்ம ஜேர்னி. ஆனால் ட்ரெயின் சீட்டு கிடச்சி உட்காந்தா நல்லது. அது இல்லாமல் நின்றுட்டே போகிற மாதிரி தான் இருக்கும். எனக்கு 2 ஸ்டாப்புக்கு அப்புறம் எனக்கு சீட்டு கிடச்சிருச்சு. நாங்கள் இப்போது ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கோம். போகிற எல்லா பக்கமும் கடல் தாங்க. அந்த பக்கம் உட்காந்து ரைட் சைடு பக்கம் உட்காந்து பார்த்தீங்கன்னா கடல் தாங்க தெரியும். சூப்பராக கடல்லையே ட்ரெயின் போகிற மாதிரியே இருக்குது. சில இடத்துல வந்து அப்படியே ஒட்டி போகுது. கோல் ஸ்டேஷன் வந்துருச்சுங்க. ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் கீழே பார்த்தோட ட்ரெயின் வந்து இறங்கிருச்சுங்க. கரெக்டாக கோல் ஸ்டேஷனில் வந்து இறங்கிட்டோம். கிட்டத்தட்ட 3 மணி நேரம் 2.5 மணி நேரங்க. பயங்கரமான ஒரு ஜேர்னி தான் வச்சுங்களேன். நிறைய பேர் இங்கே இறங்குறாங்க. ஸோ இந்த ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா இன்ஜின் வந்து சேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக இது மொராட்டோவா அப்படி ஒரு இடத்துக்கு போகிற ட்ரெயின் தாங்க இது. இந்த ட்ரெயின் தான். ஸோ இதில் தான் வந்தோம். இங்கே வந்து இன்ஜின் மாற்றிட்டு வேறு இன்ஜின் போக போகிறாருங்க.
எல்லாமே டீசல் இன்ஜின் தான், இதே கிடையாது. எலக்ட்ரிக்கே கிடையாது இங்கே ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும். என்னோட அட்வைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ட்ரெயினில் வருது பார்த்து வாங்க, ரிசர்வ் பண்ணிட்டு வாங்க. ஏசி கம்ஃபர்ட்மெண்ட்டு சில பேர்த்துக்கு இடம் கிடைக்காது, நின்றுட்டே வர மாதிரி இருக்கும். நாங்களாம் கிட்டத்தட்ட ஒரு 45 மினிட்ஸ் ஸ்டாண்டிங்கில் தான் வந்தோம், அதுக்கப்புறம் தாங்க சீட்டு கிடச்சது. அதனால் பார்த்துக்குங்க. ட்ரெயினில் வந்து நம்பாதீங்க. இப்போ ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக கருப்பாயிடுச்சு. இன்ஜின் இருக்குது பார்த்தீங்களா, இன்ஜின் வந்து கருப்பு போக வந்து ட்ரெஸ் ஃபுல்லாக இதாயிரும். மூஞ்சி தலையில் எல்லாம் இதாயிருங்க. ட்ரெயினில் தான் இந்த நான் வந்த ட்ரெயினோட இன்ஜின் இருந்தாங்க, பயங்கரமாக இருந்தது. ஃபேன் இல்லை, ஃபேன் நான் உட்காந்து இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபேனே கழட்டி வச்சுருக்கானுங்க. ஒரு மாதிரி ரொம்ப கசகசன்னு இருந்ததுங்க. அது வெயில் வேறு பயங்கரமாக அடிக்குது. எங்களுக்கு பையனும் பாவம், அவன் இப்படியே உட்காந்துட்டான். நான் கொஞ்ச நேரம் கழிச்சு உட்காந்து ட்ரெயினில் நான் சீட்டில் உட்காந்துருங்க. ஒரு வழியாக வெளியே வந்தாச்சுங்க. வெளியில் வந்தோடனே நிறைய பேர் டாக்ஸி அந்த டூர் கைடெலாம் கேட்பாங்க. பார்த்துட்டு ஓகேனா நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். அதான் பார்கெயின் பண்ணி பேசணும் அவங்கள்ட்ட. நான் சொன்னேன் ட்ரெயின் அப்புறம் நல்லா தூங்கிட்டான் பையன் கொஞ்சம் நேரம். எனக்கு அந்த இதில் பயங்கர மாதிரி காற்றே இல்லாத மாதிரி இருந்துச்சு ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறோம். அப்போல்லாம் ஸ்பீடாக வந்து ட்ரெயின் வந்தாலும் கிட்டத்தட்ட ஒரு 2 ஹவர்ஸுங்க, கரெக்டாக 2 ஹவர்ஸுங்க. 1:30க்கெலாம் வந்துருச்சுங்க, 1:35க்கெலாம் ட்ரெயின் வந்துருச்சு. அதுதான் ரயில்வே ஸ்டேஷன். அப்படியே நம்ம அந்த பக்கம் வெளியில் வர்றோம். வந்துட்டு ஏதாச்சும் நல்ல ஹோட்டலில் போய் சாப்பிடுங்க. ஃபஸ்ட்டு பக்கத்தில் ஹோட்டல் இருக்க பார்க்கலாம். நான் வெஜிடேரியன் வேறு, வெஜ் ஹோட்டல் இங்கே வந்து மேக்ஸிமம் வெஜ்ஜு அந்தளவு இருக்காது. பக்கத்தில் ஏதாவது ரூம் இருந்தால் ரூம் புக் பண்ணிடலாம் பார்க்குறேன். ஏன்னா நிறைய பேர் ரிசார்ட் மாதிரி புக் பண்ண சொன்னாங்க. ஸோ எதுக்கு அரைஞ்சிக்கிட்டு கொஞ்சம் சிட்டி சென்டராகவே இருந்தால் நல்லாயிருக்கும், பீச்சு கூட அப்புறம் போய்க்கலாம் அப்படின்னு பார்த்துக்கலாம். நிறைய இடங்களில் பார்க்கலாங்க. புத்தரோட சிலையை இங்கே ஏற்ற மாதிரி ஒரு ஹோட்டல் மாதிரி இருக்குது, நேஷ்னல் ஹோட்டல் இருக்குது. ஸோ அங்கே போய் ஏதாச்சும் இருந்தால் சாப்பிட்டு அப்படியே வெளியே வரலாங்க. இல்லை தம்பி, பையன் வேறு ஃபோன் எடுத்துகிட்டு அவன் வேறு லாக் பண்ணிகிட்டு இருக்கான். நானே ஒழுங்காக பண்ண மாட்டேன். இங்கே ஓரத்தில் வா, மசாலா இதே ஓரத்தில் வாங்கிட்டு வா. இரு இங்கே போகாத, வண்டியில் யாரும் பார்த்து போகணும். போய் சாப்பிடலாம் வா, அது ஹோட்டலில் சாப்பிடலாம். பசிக்குதா அவனுக்கு? பசிக்கும்ல? பசிக்கலையா? வாடா சாப்பிடலாம்டா, எனக்கு பசிக்கிறான். ஆமான்னு சொன்னியா? ஸோ இங்கே போய் ஏதாவது சாப்பிட்லாங்க. ஒரு ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட்டுருக்காங்க. என் பையனுக்கு வந்து சிக்கன் நூடுல்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன். சிக்கன் ரொம்ப பிடிக்கும் அவனுக்கு. ஸோ சிக்கன் சாப்பிட்டுருக்கான். நான் வெஜ்ஜுனால வெஜ்ஜில் இந்த 2 ஐட்டம் மட்டும்தான் இருந்தது. ஸோ இது மட்டும் தான் நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன் சாப்பிட்றதுக்கு. பையனுக்கு பிடிச்ச மாதிரி அவனுக்கு நூடுல்ஸு சிக்கன் சாப்பிட்டுருக்கான். நல்லா இருக்கா? நல்லா இருக்கா செல்லம்? சாப்பிடுங்களா சாப்பிடு. ஸ்ரீலங்காவில் வந்து நான்வெஜ் தான் நிறைய கிடைக்குங்க. மேக்ஸிமம் வெஜ்ஜை விட நான்வெஜ் தான் எங்கே பார்த்தாலும் கிடைக்கும். சீ ஃபுட் நிறைய கிடைக்கும். ஈவினிங் அப்புறம் கொஞ்சம் அந்த ஃபுட்டு இதெல்லாம் பார்க்க போகிறாங்க. ரொம்ப நேரமாக ஹோட்டல் புக்கிங்.com ட்ரை பண்ணாங்க. ரொம்ப தூரமாக காமிச்சாரு. ஸோ இங்கே ஒரு ஆட்டோக்காரர் வந்தார். அவர் ஒரு 300 ரூபா கொடுங்க, நான் நல்ல ஹோட்டலில் அவங்களை கூட்டு போகிறேன்னாரு. சரி வாங்க நம்பி போயிட்டுருக்கோம். அதனால ஒரு ஏசி ரூமாக காட்டுங்கன்னு சொன்னேன். காட்டுறேன்னு கூட்டு போயிட்டுருக்காருங்க. கல்லே வந்துட்டு இது வந்து சிட்டி சென்டருங்க. கல்லையோட சிட்டி சென்டரு. நிறைய கடைகள் இருக்குது. இங்கே ஷாப்பிங் பண்ணுறது நல்ல ஏரியா, கச்சன்னு தாங்க இருக்குது. நான் இப்போ ரயில்வே ஸ்டேஷன் வந்து ஃபோர்ட்டுக்கு அப்படியே எதிர்த்த மாதிரி தான் இறக்கி விட்டாங்க. ஸோ அங்கேருந்து போயிட்டுருக்கோம். அப்போது கொஞ்சம் உள்ளே தான் இருக்குது. நான் வந்து வெறும் சமோசா மட்டும் சாப்பிட்டேன். அதே வயிறு ஒரு மாதிரி இருக்குது. இதில் வந்துட்டு வெஜ்ஜு ஐட்டமே நான்வெஜ் மாதிரி ஒரு மாதிரி இருக்குது சாப்பிட்றதுக்கு. வேறு இது ஊருக்குள்ள வந்து காட்டுறான், சிட்டிக்குள்ள வந்துட்டு ரொம்ப உள்ளே வந்து காட்டுறாப்புல இடத்த பார்க்கலாம். கொஞ்சம் நாள் நைட்டு கிளம்பிடுவேன். நைட்டு ஒரு காலையில் ஒரு 4-5 மணிக்கு கிளம்பணும். இங்கே இது தாங்க நான் புக் பண்ணியிருக்கிற ரூமு. ஸோ இங்கே வந்துட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 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 கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் ஒரு ஆட்டோவில் வந்துட்டு. ஸோ இந்த ரூம் வந்து எங்களுக்கு வந்து ஒரு ஆட்டோக்காரர் சொன்னார். ஸோ ஏசி நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க. இந்த ரூம் வந்து ஃபேமிலி ரூமாக. எங்களுக்கு வந்து ரூம் வந்து இன்னும் காலி ஆகலைங்க. ஒரு 1 hour 2 hours இங்கே இது பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ரூமை மாற்றி வரோம் அப்படின்னு சொன்னாங்க. நல்லா இருக்குது. ரொம்ப பெரிய ரூம் அது. இது 5 பேர் 6 பேர் தங்குற ரூம் இது. ஆக்சுவலாக இது வந்து 5200 தான். நான் புக் பண்ணியிருக்கிறது 4200. டபுள் பெட்ரூம் அது. ஸோ அப்படின்னா நம்ம கொஞ்சம் நேரத்தில் கிளம்ப போகிறோம். சும்மா நைட்டு ஸ்டே பண்ணுறதுக்கு மட்டும் தாங்க. வியூ சூப்பராக இருக்குங்க. கல்லே நல்லா தாங்க இருக்குது ஊர். அஸ்லண்ணே